மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கும் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது. அர்ஜுனன் ஒரு சாபத்தின் காரணமாக திருநங்கையாக மாறியது உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அதன் பின்னணியில் நடந்தவைகளை பார்த்தால் அது சாபமல்ல, வரம் என்பது புரியும். கௌரவர்களிடம் சூதாடி பாண்டவர்கள் அனைத்தையும் இழந்து நின்ற நேரம் அது. நிபந்தனைப்படி 12 ஆண்டுகள் வனவாசத்திலும் ஒரு ஆண்டை அஞ்சாத வசத்திலும், அதாவது தலைமறைவாக வாழ்க்கை கழிக்க வேண்டும். பாண்டவர்கள் சொல்லென்ன துயரத்தில் இருந்தார்கள். அருகில் இருந்த அவர்களை தேற்றி நம்பிக்கை கொடுத்து கொண்டிருந்தான் கண்ணன். அப்போதுதான் துரியோதனனின் தூண்டுதலின் பேரில் துர்வாச முனிவர் அங்கு வந்து ஒரு புயலை கிளப்பி விட்டு சென்றிருந்தார். சாப்பிட்டு விட்டு அட்சய பாத்திரத்தை கவுத்து வைத்து விட வேண்டும். மறுபடியும் அடுத்த வேலைக்கு தான் அது உணவு தரும். இது தெரிந்து வேண்டுமென்றே துர்வாச முனிவரை உணவு நேரத்திற்கு பிறகு இவர்களிடம் அனுப்பி வைத்தான் துரியோதனன். நல்ல வேளையாக கிருஷ்ணர் தலையிட்டு ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தி துர்வாசரை ஓட வைத்தார். எதற்குமே சட்டென்று கோபப்படும் துர்வாசகர் இந்த கலேபரத்தில் உணவளிக்க முடியாத தங்களை எங்கே சபித்து விடுவாரோ என்ற பயம் பாண்டவர்களுக்கு. கிருஷ்ணா, இந்த முனிவர்களை சபிப்பத்திலிருந்து தங்களை எவருமே காத்து கொள்ள முடியாதா? கண்ணன் மர்ம புன்னகையுடன், ஏன் காத்து கொள்ள வேண்டும்? சாபங்கள் பெரும்பாலும் வரங்களே. இப்போது அது உனக்கு புரியாது என்றான் கண்ணா. வரம்தான் இறைவனின் அருள். சாபம் எப்படி அருளாக இருக்க முடியும்? சாபமே வரமாக மாறும் சந்தர்ப்பங்களும் நேர்வதுண்டு. சாபமோ வரமோ எதுவாயினும் இறைவனின் தீர்ப்பு என்று ஏற்று வாழ்ந்தால் சாபத்தினால் கூட நன்மை காண முடியும். சாபம் வரமாக மாறும் சந்தர்ப்பம் அர்ஜுனன் வாய்வில் நேரலாம், யார் கண்டது? சில காலம் கழித்து இந்திரனை சந்தித்து சில சக்திமிக்க ஆயுதங்களை பெற அர்ஜுனன் தேவலோகம் செல்ல வேண்டியிருந்தது. ஒரு வகையில் இந்திரனின் மகன்தானே அர்ஜுனன். குந்தி தேவி இந்திரனுக்கு உரிய மந்திரத்தை ஜபித்தல்லவா அர்ஜுனனை பெற்றாள். தேவலோகத்தில் அர்ஜுனனை தற்செயலாக பார்த்த ஊர்வசி அர்ஜுனனின் அழகில் அவள் மனதை பறிகொடுத்தாள். அர்ஜுனன் வீரம் மட்டுமல்ல, பேரழகன். ஊர்வசி மயங்கியதில் வியப்பென்ன? அன்றிரவு அர்ஜுனன் தங்கியிருந்த மாளிகைக்கு ரகசியமாக சென்றாள் ஊர்வசி. வாயில் கதவு தட்டப்பட்ட அந்த நேரத்தில் தன்னை யார் வந்து சந்திக்கப் போகிறார்கள் என்று யோசித்தபடி கதவை திறந்தாள். அங்கே ஊர்வசி. அர்ஜுனன் சற்று சபல புத்தி உடையவன்தான். ஆனால் இந்த தேவலோக பெண்ணை பார்த்ததும் அவன் மனதில் காதல் எழவில்லை, ஏனோ மரியாதை தான் இருந்தது. தன் மன உணர்வுகளை எண்ணி அவனுக்கே திகைப்பாக இருந்தது. நான் தான் ஊர்வசி. என் அழகில் மயங்காதவர்களே கிடையாது. ஆனால் ஏனோ என் மனம் உன்னை விரும்புகிறது. உன்னை அடையவே நான் இந்த இரவில் இங்கு வந்தேன். அர்ஜுனன் சற்று அதிர்ச்சி அடைந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாது மிகுந்த மதிப்போடு அவளை உள்ளே அழைத்து அவன் ஒரு ஆசனத்தில் அமர வைத்து திடீரென அவள் காலில் விழுந்து வணங்கினான். அவள் பதறிப்போய் காலை நகர்த்தி கொண்டாள். அம்மா, தாங்கள் என் தாய்க்கு நிகரல்லவா? தேவேந்திரன் எனக்கு தந்தை முறையாக வேண்டும் என்றாள். தாங்கள் எனக்கு தாய்தானே? ஊர்வசியின் மனதில் கடும் சீற்றம் எழுந்தது. என்னை தாய் என்று சொல்லி அவமானப்படுத்தாதே. நான் உன்மேல் ஆசை கொண்டு உன்னை தேடி வந்த பெண். தாய் மகன் உறவு என்பது இருதரப்பிலும் ஏற்கப்பட வேண்டும். நீ என்னை தாய் என்று சொல்வதால் மட்டும் நான் உன் தாயாக விட மாட்டேன். அர்ஜுனன் அமைதியாகவும் உறுதியாகவும் சொன்னான். என் மனநிலையை நான் தெரிவித்து விட்டேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அன்னைக்கு சமமான உங்களை என்னால் தொட முடியாது. ஒரு பெண்ணின் ஆசையை உணராத நீ பெண்ணாகவும் இல்லாமல் ஆணாகவும் இல்லாமல் 2 தன்மைக்கும் இடைப்பட்ட நிலையை அடைவாய். ஊர்வசி சாபமிட அர்ஜுனன் திடுக்கிட்டான். தர்மத்தின் வழி நின்றதற்கு தண்டனையா? அர்ஜுனன் துடித்தான். தாயே, சற்று சிந்தித்து பாருங்கள். தங்கள் இச்சைக்கு நான் உட்பட்டால் தாய்க்கு நிகரானவதை அடைந்தது என்று சான்றோர் என்னை பழிக்க மாட்டார்களா? அறவழியில் செல்ல நினைத்தவனை சபிப்பது எவ்வகையில் தர்மமாகும்? என் நிலை உணர்ந்து எனக்கு தாங்கள் சாப விமோசனம் அருள வேண்டும். அர்ஜுனன் தரப்பில் இருந்த நியாயத்தை ஊர்வசி மெலிதாக உணர்ந்து கொண்டாள். ஆம், நீ சொல்வது சரிதான். ஆனால் சபித்ததுதான். வேண்டுமானால் சாபத்தின் தாக்கத்தை குறைக்க இயலும். நீ உன் வாழ்வில் ஓராண்டு மற்றும் அலித்தன்மை பெற கடவாய். அது நீ விரும்புகின்ற எந்த ஆண்டாக வேண்டுமானாலும் நீயே தேர்வு செய்து கொள்ளலாம் சொன்ன ஊர்வசி அந்த மாளிகையை விட்டு வெளியேறினாள். தேவேந்திரமிலிருந்து அஸ்திரங்களை பெற்ற அர்ஜுனன் மீண்டும் கானகம் திரும்பினான். கண்ணன் அவனை சந்திக்க வந்தபோது அர்ஜுனன் விழிகளில் கண்ணீர் ஆறாக பெருகியது. மாபெரும் வீரன் அர்ஜுனன் இப்படி அழுவது கண்டு கண்ணன் அதிர்ந்தான். அர்ஜுனனின் சோகத்தின காரணம் என வினவினான் கண்ணன். அர்ஜுனன் ஊர்வசியின் சாபத்தை பற்றி சொன்னான். கண்ணனோ, அர்ஜுனா, ஊர்வசி உனக்கு அளித்தது சாபம் அல்ல, வரம். என்ன கண்ணா சொல்கிறாய்? ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அலியாக மாறுவது வரமா? அர்ஜுனா, 13 வருட வனவாச காலத்தில் கடைசி ஓராண்டை நீங்கள் 6 பேரும் அஞ்சாத வனவாசமாக கழிக்க வேண்டும் என்பதுதான் நிபந்தனை. அஞ்சாத வாசத்தில் யாரும் உங்களை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாது. பெரும் வீரனான நீ மிடுக்குமான தோற்றவுடையவனாய் இருக்கிறாய். உன்னை எவ்விதம் ஒழித்து வாய்வாய்? ஊர்வசியின் சபிதத்தால்
நீ அழித்தன்மை அடையும் ஓராண்டாக அந்த கடைசி ஆண்டை தேர்வு செய்து கொள். உன் தோற்றம், இயல்பு அனைத்தையும் மாறும். உன்னை யாராலும் கண்டுபிடிக்க இயலாது. அர்ஜுனனுக்கு அப்போதுதான் தான் இன்னும் ஓராண்டு அஞ்சாத வசத்தில் கழிக்க வேண்டும் என்பதே நினைவுக்கு வந்தது. கண்ணன் கூறுவது போல் அந்த ஓராண்டை ஊர்வசி கொடுத்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு கழித்து விடலாம். கண்ணன் மீண்டும் புன்னகைத்தபடி சொன்னான், ஊர்வசி கொடுத்தது சாபம் அல்ல, வரம். நீ அறநெறி தவறாமல் அவளை தாயாக ஏற்றாய். அந்த அறநெறி அவள் அளித்த சாபத்தை உனக்கு வரமாக மாற்றிவிட்டது. இதை கேட்டு அர்ஜுனன் உட்பட பாண்டவர் 5 முகத்திலும் பாஞ்சாலி முகத்திலும் மகிழ்வு பரவியது. பரந்தாமன் விளக்கினான், மூடிய இரும்பு கதவை பார்த்து வருந்துகிறவர்கள் மக்கள். ஆனால் அதைவிட பிரகாசமாக தங்க கதவை திறப்பதற்காக தற்காலிகமாக அந்த இரும்பு கதவு மூடப்பட்டிருக்கிறது என்பதை பின்னர் தான் அடைகிறார்கள். கடவுள் சக்தி மக்களை காப்பதற்கு தானே எப்போதும் காத்திருக்கிறது. தற்காலிக சோகங்களை எண்ணி வருந்துவோன் நிரந்தர ஆனந்தத்தை நோக்கி நடக்க வேண்டியது தானே. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால், எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வீராக. அது அனைத்தும் உங்களுக்கு வரமாக மாறும். கவலை கொள்ளாதீர்கள். நல்லதே செய்யுங்கள், நல்லதே நினையுங்கள். நிச்சயமாக நல்லதே உங்கள் வாழ்வில் நடக்கும்.